உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவார்கள், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுவார்கள், ஆனாலும் அது உன்னை நெருங்காது. சங்கீதம் 91-7. பொருள்: இந்த வசனம் தெய்வீக பாதுகாப்பு மற்றும் விசுவாசத்தின் சக்திவாய்ந்த அறிவிப்பாகும். எவ்வளவு அழிவு, ஆபத்து அல்லது தீமை உங்களைச் சூழ்ந்தாலும், கடவுளின் பாதுகாப்பு உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்பதே இதன் பொருள். பலர் பிரச்சனை, பேரழிவு அல்லது சோதனையில் விழுந்தாலும், கடவுளின் நிழலில் நம்பிக்கை வைத்து நிலைத்திருப்பவர் பாதிக்கப்படமாட்டார். கடவுளின் பிரசன்னம் எந்த அச்சுறுத்தலையும் விட வலிமையானது என்றும், அவருடைய உண்மையுள்ளவர்கள் அவருடைய கருணை கேடயத்தின் கீழ் மூடப்பட்டிருப்பார்கள் என்றும் இது வலியுறுத்துகிறது. எளிய வார்த்தைகளில், உங்களைச் சுற்றியுள்ள உலகம் சரிந்தாலும், கடவுள் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். கதை விளக்கம்: ஒருமுறை, கடவுள் மீதான நம்பிக்கைக்கு பெயர் பெற்ற டேனியல் என்ற இளம் சிப்பாய் இருந்தார். ஒரு கடுமையான போரின் போது, அவரது படைப்பிரிவு எதிரிகளால் சூழப்பட்டது. அம்புகள் காற்றில் பறந்தன, வெடிப்புகள் எதிரொலித்தன, வீரர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து கொண்டிருந்தனர். தன்னைச் சுற்றியுள்ள பலர் தாக்கப்பட்ட போதும், தானியேல் அமைதியாக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, நீர் என் அடைக்கலம் மற்றும் கோட்டை. உமது இறக்கைகளின் கீழ் என்னை காப்பாற்றுங்கள். மணிநேரங்கள் கடந்துவிட்டன. போர் முடிந்ததும், தானியேல் இன்னும் காயமின்றி நின்று கொண்டிருந்தார். அவர் சுற்றி பார்த்து பேரழிவைக் கண்டார், ஆனால் ஒரு அம்பு கூட அவரைத் தொடவில்லை. மற்றவர்கள் அவர் எப்படி உயிர் பிழைத்தார் என்று கேட்டபோது, அவர் மெதுவாகச் சொன்னார்: இது என் பலமோ திறமையோ அல்ல. கர்த்தர் தனது வாக்குறுதியைக் காப்பாற்றினார். 1000 பேர் என் பக்கத்தில் விழுந்தனர், 10,000 பேர் என் வலது பக்கத்தில் விழுந்தனர், ஆனால் அது என்னை நெருங்கவில்லை. ஒழுக்கம்: கடவுளை முழுமையாக நம்புபவர்கள் ஆபத்து, நோய் அல்லது பேரழிவின் மத்தியிலும் கூட அவருடைய பாதுகாப்பால் சூழப்பட்டுள்ளனர். இந்த உலகில் எதுவும் ஊடுருவ முடியாத ஒரு ஆன்மீக கேடயத்தை நம்பிக்கை உருவாக்குகிறது.